கை கால் முடங்கி போகிறது, மூட்டுகளில் உள்ள வலி, இதுகளுக்கு வந்து இந்த மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை. மூட்டு வலிகளை வந்து அற்புதமாக கேட்கும். சில வீடுகளில் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் யாரோ தகடு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு முழுசும் தொளிக்கணும். நம்ம வீடு பிளங்குற இடம் ஃபுல்லாக ஒரு நாள் தொளிச்சிட்டு மறுநாள் காலையில் கழுவி விட்டுறலாம். அது என்ன கிழமை என்ன தேதினாலும் பரவாயில்ல. இந்த வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு மன நிம்மதி இல்லை, தொழில் பார்க்குற இடத்துல கடைகளில் வந்து எங்களுக்கு வியாபாரமே இல்லை, தொழிலே இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து வியாபார ஸ்தலங்களில் தொளிக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் ஆகி அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா நடக்கும். அகத்தியர் மூலிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆனந்தையா இருக்கார். ஸோ கையில் ஒரு மூலிகை வச்சுருக்காரு. அது என்ன மூலிகை, அதில் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, என் கையில் இருக்கிறது வந்து முடக்கத்தை அறுத்தான், முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து கை கால் முடங்கி போகிறது, மூட்டுகளில் உள்ள வலி, இதுகளுக்கு வந்து இந்த மூலிகை வந்து ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை இப்போ நிறையா தோசையில் போட்டு சுட்டு சாப்பிட்றாங்க, நிறையா பேர் கூட்டாக வச்சு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும், ஆனால் மூட்டு வலிகளை வந்து அற்புதமாக கேட்கும். இந்த முடக்கத்தான் வந்து இன்னொரு ஒரு அற்புதமான பலன் இதில் இருக்கியா. என்ன அப்படின்னா, சில வீடுகளில் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் யாரோ தகடு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சந்தேகம் உள்ள வீடுகளில் இந்த முடக்கத்தான ஒரு தேங்காய் அளவுக்கு இதை மொத்தமாக மார்க்கெட்டில் கொடியாகவே கிடைக்கும், வாங்கி மிக்சியில் அரைச்சி ஒரு தேங்காய் அளவுக்கு துவையில் எடுத்துக்கணும். ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கை நிறைய அள்ளுற அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு தேங்காய் அளவுக்கு பசுமாட்டு சாணம், ஒரு 1/2 லிட்ரு பசுமாட்டு கோமியம், இந்த இலை வந்து ஒரு தேங்காய் அளவு எல்லாத்தையும் கரைச்சி ஒரு வாளி நிறையா வச்சுக்கிட்டு வீடு முழுசும் தொளிக்கணும். அப்படின்னா மீண்டும் ஒரு வாளியில் வெறும் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த கலவையை ஒரு கப்பு அதில் ஊற்றி வீடு முழுசும் தொளிக்கணும். நம்ம வீடு பிளங்குற இடம் ஃபுல்லாக ஒரு நாள் தொளிச்சிட்டு மறுநாள் காலையில் கழுவி விட்டுறலாம். அது என்ன கிழமை என்ன தேதினாலும் பரவாயில்ல. அந்த இது தொளிச்ச அதுக்கு மறுநாள்லேருந்து அவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு மன நிம்மதி இல்லை, தொழில் பார்க்குற இடத்துல கடைகளில் வந்து எங்களுக்கு வியாபாரமே இல்லை, தொழிலே இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து வியாபார ஸ்தலங்களில் தொளிக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் ஆகி அவங்களுக்கு வந்து தொழில் நல்லா நடக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு பிளாட்டை விற்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம், அதை விற்கவே முடியல அப்படின்னா அப்படி இடத்துக்கும் இதை வந்து கரைச்சி ஒரு ட்ரம்மில் தண்ணியை ஊற்றி அந்த ட்ரம்மு நிறைய மொத்தத்தில் கரைச்சி, ஏன்னா சில பிளாட்லாம் 5 சென்ட் 3 சென்ட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி இடங்களுக்கும் அவங்க தொளிக்கும்போது அந்த இடத்துல இந்த முடக்கத்தை வந்து தீர்த்து அந்த இடம் வேகமாக விற்கும். இது வந்து நிறையா பேருக்கு நான் சொல்லி அனுபவமாக பார்த்தது. எனக்கு சதுரகிரி மலை அடிவாரத்தில் ஒரு சித்தர் ஒரு ஆள் சாமியார் மாதிரி இருந்தவர், அவர் வந்து சொன்னது தான் இந்த விஷயம். இது நிறையா பேருக்கு இப்போ செஞ்சு நல்ல பலன் அளிச்சிருக்கு. நிறையா பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்போயோ தகடு வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து வீடு கட்டிட்டோம், கிட்டத்தட்ட எங்கள் வீடு வந்து தரையிலேருந்து 10 அடி உயரம் ஹைட்டு கூடிருச்சு, 10 அடிக்கு கீழே அந்த தகடு இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த தகடு கூட இதை வந்து தொளித்து 24 மணி நேரம் கழித்து வீடை கழுவும் போது அந்த தகடு வந்து கீழே சாம்பலாகவே போயிடும். அப்படி இல்லைன்னா அது வந்து பலம் இழந்து வேலை செய்யாமல் போயிடும். ஒரு அற்புதமான மூலிகை, சித்தர் சொன்ன முடக்கத்தை எடுத்தான். சூப்பர் சூப்பர். ஏன்னா ஐயா சொன்ன விஷயம் கேட்டிருப்பீங்க. ஸோ இதோட பலன் என்ன அப்படிங்கிறத வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம். நன்றிங்க. நன்றி.